என்னல பண்ணது நீ? சொந்த வீட்டுல திருந்த அளவுக்கு உனக்கு என்னல தேவை? இல்லம்மா, நிர்மலாவை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு வேற வழி தெரியலமா. நீ இதுவும் பேசாதல. ஏமாமா, இத திருட்டுன்னு நினைக்காதமா. இந்த துட்டை எடுத்துட்டு போய் நான் நிர்மலா அப்பாட்ட கொடுப்பேன். அவர் வரதட்சணையா நம்ம அப்பாட்ட கொடுப்பாரு. மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துருமா. எட்ல கைய. உங்க அண்ணன் என்ன நம்பி இம்பட்டு துட்டா படிச்சுட்டு போயிருக்கா. அவனுக்கு நான் என்ன பதில சொல்லுது? இல்லம்மா, இது ஒரு பிரச்சனையே இல்லம்மா. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்பாவுக்கு தெரியாம இந்த துட்டை எடுத்து மறுபடியும் நான் உள்ள வச்சிருந்தம்மா. நல்லா இருக்குல்ல? நீ சொல்லுது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு யோசிக்க உங்க அம்மாவுக்கு புத்தி போதாதுல. இந்த திட்டம் மறைக்கிறதுக்கு இன்னொரு திட்டம் பண்ண போதேன்னு வாய்க்கூசாம சொல்லுதியல. சொல்லல வேற என்னெல்லாம் திருத்தணும் பண்ணலான்னு மனசுல வச்சிருக்கியோ. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருமா. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு வேற வழி தெரியலமா. இந்த துட்டை நான் கொண்டு போறமா. எட்டு போ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுதேன், ஒரு திருடன இந்த வயசுல 10 மாசம் சுமந்து பெத்தேங்குத நினைப்பு நான் சாவத வரையும் என் நெஞ்ச அறுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது. என் மவளுக்காக சம்மதிக்க. கண்ணாடி கேக்கலாரா? என்னம்மா டெரரா இருக்கா? உட்காரலாமா? உன் மரியாதையை பார்த்து நான் ஆச்சரியப்படுதேன். உட்கார். இந்த காவத்துறை உன்னை கல்யாணம் கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லுது? நான் யாரையும் கல்யாணம் கட்டிக்கிறதா இல்ல. ஏன்? அல்லா வளமா செழிப்பா அறுவடைக்கு தயார் நிலையில தானே இருக்க. காலம்பூரா கன்னிப்புண்ணாவே இருக்க போறியா? ஆமா. ஒரு வானம் போல மனம் படைச்ச மன்மதன், சிலம்பாட்டத்தில் ஒரு வல்லவன், கட்டுக்கடங்காத ஒரு கால கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு விண்ணை தாண்டி வருவாயான்னு கூப்பிட்டா கூட இந்த மண்ணை தாண்டி வரமாட்டேங்கிறிய. ஏமுல்ல? எங்க அப்பாக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவரை விட்டுட்டு என்னால வர முடியாது. அப்படின்னா உங்க அப்பன் சாவத வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோ? இல்ல, எங்க அப்பா உசுரோட இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். இது கடையில வாங்கினதா? இல்ல, நான் செஞ்சது. இந்த சிற்பத்தை செதுக்கின சிற்பி நீதானா? உன் களத்திறமைய கண்டு நான் வியக்கேன். ஆனா இந்த பண்ணாட பையில நான் வெறுக்கேன். உங்க ஒப்பனை பாத்துக்க. அவனை மாத்ததுக்கு ட்ரை பண்ணு. அவன் சாவத வரைக்கும் நான் காத்திருக்கேன் உனக்காக. மா, உனக்கு ஒரு சூப்பர் மருமாவ கிடைச்சிருக்காமா. நீ என்ன எப்ப பாரு ஏசிட்டே இருப்பல்ல, அப்பா மேல பாசம் இல்லன்னு. ஆனா அவ அப்படி இல்லம்மா. அவங்க அப்பா ஒரு குடிகாரனா இருந்தா கூட அவன் மேல அம்புட்டு பாசத்தை புளியுதா. உன்ன மாதிரியே ரொம்ப நல்லாவமா. ஆனா என்ன ஒண்ணு, பொம்பளையெல்லாம் ஒரே மாதிரியே சென்டிமெண்ட் குடும்பம்னு இப்படியேதான் இருக்கிய. இம்பிட்டு பேசுதுன்னு அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்க மாட்டியா? மா 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 மா
எந்த அப்பனுக்குமே தன்னோட பலவீனமான மவனை பத்தி கவலை இருக்கும். கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவாங்க. அதுக்காண்டி உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் ஆகுதுல. என்ன இருந்தாலும் அவனும் உன்ன மாதிரி என் வயிற்றுல பிறந்தவனால ஆயிருந்தா இருந்தாலும் அவன் தம்பி இல்ல. அவனு ஏன் தம்பி கிடையாது, அவனோட மகன். இங்கன்னு பாருல, நீ இப்படி அவங்க மேல கோவமாவே இருந்தேன்னா அந்த கோவமே என்ன கொன்னுருமோன்னு பயமா இருக்கு. அம்மாவை கொல்லணும்னு ஆசைப்படுவியா நீ? அம்மா மேல பாசமே இல்லையா உனக்கு? இருக்குமா? அப்பனா அம்மா சொல்லுது கேளுல, அப்பாவை புரிஞ்சுக்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது வரைக்கும் நம்ம 2 பேத்துக்கும் இருந்த நீயா நானாங்கிற பிரச்சனையை மறந்துடுவோம். இனிமே நாமெல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருப்போம். நாம இல்லான்னு சொல்லாதல. நீ உனக்கும் எங்களுக்கும் இருந்த ஒரே ஒரு உறவு தோ எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு. இனிமே எங்க குடும்பத்துக்குள்ள எங்க வாழ்க்கைக்குள்ள வராத. நீ வேற, நானும் என் மவனும் வேற. அதை மீறி என் குடும்பத்துக்குள்ள வந்த பரவன மனுஷனா இருக்க மாட்டேன். வா. ஏய், குழியில சொல்லாது. அந்த கன்றாவை குடிக்காதவங்களா? ஏய், கன்றாவை சொல்லாத. தமிழ்நாடு கொந்தளிக்கும். ஏய், விடு, எனக்கே முடியல. விடு. ஐயோ, ட்ரெயின். ட்ரெயின்ல தலை வச்சு சாப்பிடுறேன். தலையில விடுற, தலைய உள்ள விடுற. ஏய், விடுடே. போடி முடியாது. ஐயோ, நெடுவாலி, நீ பணம் தரலன்னா ஓட்டுக்காக மிகப்பெரிய ரயில் மறியல் பண்ணுவேன். நெடுவாலி, பணம் தருவியா மாட்டியா? இந்த மாதிரி நாடகத்தை நான் நிறைய தடவை பார்த்து சலிச்சிட்டேன். முதல் எந்திப்பா. ஏய். அடுத்த வண்டி வரப்போகுது. முதல் எந்திப்பா. இப்போ நான் மினிஸ்டர் பார்க்கத்தான் சென்னை கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லு. 10 மணிக்கு வாங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வண்டியில பேசிக்கிட்டே போவோம். ஹலோ, என்ன டேனியல், எங்கன்னு இருக்க? நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். உன் எதிரியோட உசுறு என் விரல் நுனியில இருக்கு. நீ போகும்போது அவன் பாடிய பாத்துட்டு ரொம்ப சந்தோஷம். சொன்னது சரியா செய்ய. ஏய், புள்ள. இதே பழமா அலையறியே. எப்படா சொல்றது? எவ்வளவு சுறாயின்ஸ் போட்டு யாருன்னு வந்து பாப்போம். அந்த பொறாம்பர் போட்டுருவாங்க. அப்படியே ஃபுல்லா வாங்கிட்டு அது தொட்டுக்க கொஞ்சம் ஊருக்காக வாங்கிக்கடா. தலையில எவ்வளோ சுட்டாம் போல இருக்குதுடா. ஆத்தாடி. நெக்ஸ்ட் வீக் மினிஸ்டர் இங்க பிரச்சாரத்துக்கு வரதால தங்குது பத்திர டீட்டெயில் வேணும்.
பிளேஸ்ல இப்படி காட்டு மீனாண்டி தரமா நடந்துக்கிறான். வேண்டாம். ஹலோ வேலு, என்ன பண்ணுதியா? ஸ்டாப் இட். நான் கேக்கம்ல. யார் இது? என்ன பண்ணுதியா? ஏய் யாரியா? வேண்டாம். வேலு, நான் கேட்டே இருக்கேன், பேசாம இருக்கியா? வேண்டாம். ஒரு கமிஷனர் ஸ்டாப் இட் கத்துதே. மரியாதை இல்லாம என் கண்ணு முன்னாடி எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீ? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க நினைச்சிருந்தா ஒரே செகண்ட்ல நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம வேட்பாளர் பாக்ஸர் டேனியலுக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டிய நிலைமை வந்திருக்கும் சார். என்னையா சொல்லுது நீ? இவன் பேரு வடகரையான், ஊரு பாளையங்கோட்டை. சாருக்கு இவனுக்கு 6 வருஷப்பாக. இது ஊருக்கே தெரியும். என்ன மிஸ்டர் சங்கரலிங்கம்? இவன் மேல மர்டர், சீட்டிங், மர்டர் அட்டெம்ப்ட்னு மொத்தம் 18 கேஸ் இருக்கு. அதுல 2 சார கொலை பண்ண முயற்சி பண்ணது. என்ன மிஸ்டர் சங்கரலிங்கம்? சார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராருன்னு தெரிஞ்சு அவரை போட்டு தள்ளதுக்காக பதுங்கி இருந்தான். நான் முந்திக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க சார், நான் பண்ணது தப்பா? நோ வேலு, ரொம்ப திறமையா செயல்பட்டு டிபார்ட்மெண்ட் மானத்தை காப்பாத்திருக்கிய. இன்னொரு மேட்ரு சார், எவனுக்கு எவன் எதிரி, எவனை ஏவி எவன் எவனை கொல்லுவான்னு சொல்லவே முடியாத சூழ்நிலையில இந்த ஊரு கிடக்கு. இவன் மட்டும் இல்ல சார், இவனோட ஆளுக எங்க வேணாலும் எந்த வேஷத்துல வேணாலும் இருக்கலாம். ஏன் இந்த கூட்டத்துல கூட இருக்கலாம். எதுக்கும் இவனுவ துணியெல்லாம் உருவி தரவா செக் பண்ண சொல்லுங்க சார். ஏம்னா இவனுவ வெப்பன் ஏதாவது வச்சிருப்பானுவ. போலீஸ்னா துருவி தானே கேட்கும். இவன் உருவிங்க எல்லாத்தையும் செக் பண்ணீங்க. கருப்பசாமி நம்பி வைக்க, வெடிச்சிடாம பாத்துக்க. பாவம், ஆசையா ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னோட பாடி கிடைக்கணும் வந்திருப்பல. சந்தேகம் வரக்கூடாதுன்னு என்ன கொல்லதுக்காக நீ உன் எதிரிய நண்பனாக்கிட்ட, நான் அவனை பணமாக்கிட்டேன். நீ ஆடுத ஆட்டம், போடுத திட்டம், எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். முதலே சொல்லிருக்கோம்ல, நான் கண்ணாடி மாதிரில அடிச்சா அடிப்பேன், மிதிச்சா மிதிப்பேன். என்ன போட்டு தள்ளணும்னு நினைச்சாலே போட்டு தள்ளிடுவேன். சாதாரண வேலை இல்ல, ஒஸ்தி வேலை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், கொண்டே போடுவேன். சுட்டே விடுவேன். மாஸ்டர் ஆஃப் ஆப்பு, உங்களுக்கு சின்ன கேப். என்ன சங்கர்லிங்கம், உங்க யோசனை சரியா வருமா? என்ன இப்படி கேட்டுவிட்ட? ஒஸ்தி வேலனை கொல்ல நாம அனுப்பிச்ச ஆள அவனே கொன்னுட்டு வேட்பாளரை கொல்ல வந்தான், அதான் நான் கொன்னுட்டேன்னு சொல்லி கமிஷனர் நல்ல பேரை வாங்கிட்டான். அவன் கிட்டின கதையை நாம நமக்கு சாதகமா திருப்பிக்கிறோம். வேட்பாளரை காப்பாத்த ஒஸ்தி வேலனை விட்டா ஊர்ல வேற ஆளே இல்லைன்னு சொல்லி நம்ம பக்கம் சேர்த்துக்கிடுவோங்க. பிரச்சாரங்கிற பேர்ல ஆர்கேபுரத்துக்கு ஒஸ்தி வேலனை கூட்டு போவோம். காட்டு பாக்கத்துக்கு துட்ட கொடுத்துக்கிட்டு இருப்போம். அவன் கவனம் பூரா நம்ம மேல இருக்கும், நம்ம கவனம் பூரா துட்ட கொடுக்கலே இருக்கும். என்ன சொல்லுத? என்ன வைலண்டான ஆள் வரா? சைலண்ட். வாங்க சார் வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எலெக்ஷன் முடியுது வரைக்கும் டேனியல் சாருக்கு தனிப்பட்ட பாதுகாவலனா, அதான் பர்சனல் செக்யூரிட்டியா நீங்க தான் வேணும்னு கைப்பட எழுதி கமிஷனர் கொடுக்க வந்திருக்கோம். ஏம்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல இருந்தான்னு வைங்க, ஒரு ஈ கொசு கூட அண்டா இல்ல. என்ன சொல்லுதிய? கண்ணத்து பக்கத்துல ஒரு கொசு இருந்துச்சுல, அதான் கடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவோம்னு அட்வான்ஸா கைய வச்சுட்டேன். எங்கிட்ட அட்வான்ஸா இருக்கானே. இந்த ஏரியாவுல மொத்தம் 1,33,33,219 கொசு அலையுதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுல இருக்க ஒரு கொசு கிட்ட இருந்து இப்ப நான் உங்களை காப்பாத்திட்டேன். கவலையே விடாதியா, மீதி இருக்குத ஒவ்வொரு கொசு கிட்ட இருந்தும் உங்களெல்லாம் அடிச்சு நான் காப்பாத்துவேன். அது உங்க தலைவன் கண்ணத்துல உட்கார்ந்தாலும் சரி, உடம்புல எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, அடி பின்னிருவோம்ல.